விஜய் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற பாக்கியலட்சுமி சீரியல்ல எழில் கேரக்டர்ல விஜய் விசால் நடிச்சு வந்த நிலையில இன்னைக்கு எபிசோட்ல விஜய் விசாலுக்கு பதிலா புது நடிகர் ஒருத்தவங்க அறிமுகமாகி இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே விஜய் டிவில பல சீரியல்ல நடிச்சிருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். இந்த சீரியல்ல ஒரு சில கேரக்டர்கள் ஏற்கனவே இவங்களுக்கு பதிலா இவங்க அப்படின்னு மாறி இருக்கிறாங்க. செழியன் கேரக்டர்ல நடிச்சு வந்த ஆரியன் திடீர்னு தான் விலகிறத அறிவிச்சிட்டு ஜீ தமிழ் சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த சீரியல்ல அமிதாவா நடிச்சு வந்த ரித்திகாவும் திடீர்னு விலகி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த சீரியலையும் நடிக்கல. இப்போ அவங்க கர்ப்பமா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில அமிதாவோட கணவரா எழில் கேரக்டர்ல இத்தனை நாட்கள் நடிச்சு வந்தா விஜய் விசால் இன்னைக்கு எபிசோட்ல இருந்து மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பதிலா நடிகர் நவீன், அதாவது ஈரமன ரோஜாவை சீரியல் நடிச்ச நடிகர் தான் இன்னைக்கு எபிசோட்ல இருந்து எழில அறிமுகமாகி இருக்கிறாங்க. அதுவும் அறிமுகமான முதல் நாளே தான் புதிய படத்துக்கு போக போறதா பாக்கியா மற்றும் தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. இதனால இவங்க தொடர்ந்து வருவாங்களா அல்லது ஒரு சில வாரங்கள் கழிச்சு இவங்களோட காட்சிகள் மீண்டும் வருமா அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில இருக்குதான் செய்யுது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி எழில் மற்றும் அமிதாவுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரி வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல ஜெனி அமிதாவுக்கு தான் இந்த வீட்டுல அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை தொடங்கி இருக்கிறாங்க. அதனால கதையில இனி மாற்றம் வருமா? அதனால தான் எழில் கேரக்டர்ல இருந்து விஜய் விசால் விலகிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் பலருக்கும் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரத்துல விஜய் விசாலுக்கு புதிய வாய்ப்புகள் ஏதாச்சும் வந்திருக்கிறதுனால தான் அவங்க சீரியல்ல இருந்து விலகிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் பலருக்கும் இருக்கத்தான் செய்யுது. இதை பத்தி விஜய் விசால் இன்னும் எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடவே இல்லை. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.